மத்திய பட்ஜெட் 2024 சிறப்பம்சங்கள், முக்கிய அறிவிப்புகள். புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாதம் ஊதியம் வழங்கப்படும். இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட பிறகு 15,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளம் வழங்கப்படும். 20 லட்சம் இளைஞர்களுக்கு வழங்க புதிய திட்டம் உருவாக்கப்படும். பணிபுரியும் பெண்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். பணிபுரியும் பெண்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். 1 கோடி இளைஞர்களுக்கு 5,000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகையுடன் இன்டர்ன்ஷிப் திட்டம். பீகார் மாநிலம் கயா பகுதியில் தொழில்துறை முனையம் அமைக்கப்படும். பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். பீகாரில் பாலங்கள், சாலைகள் சமைக்க 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆந்திராவில் தலைநகர் நிதி சார்ந்து 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். முத்ரா கடன் வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 3 கோடி கூடுதல் வீடுகள். விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 3 கோடி கூடுதல் வீடுகள். தொழில்துறை தொழிலாளர்களுக்கான தங்குமிடத்துடன் கூடிய வாடகை வீடு. நகர்ப்புற ஏழைகளுக்கான வீட்டு வசதிகளை மேம்படுத்த 10 லட்சம் கோடி ரூபாய். 1 கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாற்றம். 5 மாநிலங்களில் கிஷன் கிரெடிட் கார்டுகள். விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய். கிழக்கு பிராந்தியத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு முன்னுரிமை. 100 கோடி வரையிலான கடன்களை செயல்படுத்த புதிய எம்எஸ்எம்இ உத்தரவாத திட்டம் உருவாக்கப்படும். எஸ்எம்இ சிறப்பு கணக்கு நிலையில் இருக்கும்போது எம்எஸ்எம்இக்களுக்கு வங்கிக் கடன் வசதிக்கான புதிய வழிமுறை கொண்டு வரப்படும். நகர்ப்புறங்களில் நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சில மருந்துகளுக்கு சுங்கவரி குறைக்கப்படுகிறது. புற்றுநோய்க்கு பயன்படுத்தும் மேலும் 3 மருந்துகளுக்கு இறக்குமதி வரி ரத்து செய்யப்படும். மொபைல் போன், உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி ஆகஸ்ட் 15 குறைக்கப்படும். விண்வெளி, பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு ஆகிய துறைகளில் 25 முக்கிய தாது பொருளுக்கு இறக்குமதி வரி விலக்கு. சூரிய ஒளி மின்சாரத்திற்கு பயன்படும் கருவிகளுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்படுகிறது. தங்கம், வெள்ளிக்கான சுங்கவரி 6 ஆகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைக்கப்படுகிறது. தனிநபர்களுக்கான வருமான வரிச்சலுகையில் நிலையான கழிவு ரூபாய் 50,000 ரூபாய் 75,000 ஆக அதிகரிப்பு. புதிய வரி அடுக்குகள் ரூபாய் 3 லட்சம் வரை வரி இல்லை. ரூபாய் 3 முதல் 7 லட்சம் 5 ரூபாய் 7 முதல் 10 லட்சம் 10 ரூபாய் 10 முதல் 12 லட்சம் 15 ரூபாய் 12 முதல் 15 லட்சத்துக்கு 20 மற்றும் அதற்கு மேல் ரூபாய் 15 லட்சம் 30 வரி விதிக்கப்படும்.